ஓம் சாந்தி. சம்பூர்ண மௌனம், அவ்யக்த வாயுமண்டலம். மனம் ஏகாந்த நிலையில், புத்தி ஸ்திரமாக, ஷரீரத்தினுடைய அனைத்து குழப்பங்களும் முடிவுற்ற நிலை, அனைத்து சப்தங்களிலும் கடந்த சப்தங்களற்ற நிலை, முழு ஷரீரமும் குளிர்ந்த நிலை, நாலாபுறங்களிலும் வாயு மண்டலத்தில் அவ்யக்த பிரபாவம், தேக உணர்விலிருந்து விடுபட்ட இந்த நிலை, நான் சைத்தன்யமான ஜோதி பிந்து, மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம், சம்பூர்ணமான ஆத்ம அபிமானி ஸ்திதியில் ஸ்திரத்துடன் நிலைத்திருக்கின்றேன். ரிஷிகளிலே நான் ராஜ ரிஷியாக இருக்கின்றேன். தபஸ்விகளில் நான் மகா தபஸ்வியாக இருக்கின்றேன். யோகிகளில் நான் மகா யோகியாக இருக்கின்றேன். மகா தபஸ்வி, ராஜ ரிஷி, மகா யோகி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். சம்பூர்ண சைத்தன்யமானவன் பிருக்குட்டி சிம்மாசனத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். தபஸ்வி மூர்த்தியாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். ராஜ ரிஷியாக வீற்றிருக்கின்றேன். இப்பொழுது ஆத்மாவாகிய என்னிடமிருந்து முழு ஷரீரத்திற்கும் திவ்ய ஒளிக்கிரணங்கள் சென்று சேர்கின்றன. ஆத்மாவாகிய என்னிடமிருந்து எவ்வளவு முடியுமோ, எங்கு வேண்டுமோ, நாலாபுறங்களிலும் 10 திசைகளிலும் சக்திகளின் கிரணங்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த முழு வாயு மண்டலத்தையும் சக்திசாலியாக மாற்றுகின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த தெய்வீகமான வாயு மண்டலத்தில் சக்தியின் கிரணத்தை அனுபவம் செய்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஒரே எண்ணத்திற்குள் வருகின்றனர். அனைவருக்கும் சாந்தியின் அனுபவம். மனம் சம்பூர்ண அமைதி. எல்லைக்கு அப்பாற்பட்ட சப்தங்களை கடந்த ஒரே நினைவு. பிருக்குட்டி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நான் சைத்தன்ய ஜோதி. என்னுடைய அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றேன்.
இப்பொழுது மெதுவாக இந்த சரீரத்தை இந்த பஞ்ச தத்துவங்களினால் ஆன உலகத்தில் விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் பரிஷ்டா சுரூபத்தை ஏற்று ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன். சுமைகளற்ற, பந்தனங்களற்ற, முற்றிலும் லேசாக பறந்து கொண்டிருக்கின்றேன். சிறு குருவியைப் போல இறக்கைகளை விரித்து பறந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா குழப்பங்களையும் விட்டுவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பரிஷ்டா ரூபத்தை தாரணை செய்து ஆத்மா நான் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மா நான் இப்பொழுது ஆரவள்ளி மலை மீது இருக்கின்றேன். பரிஷ்டாவாகிய நான் முழு மதுவனையும் பார்க்கின்றேன். இது யோகத்திற்கான நேரம். சம்பூர்ண அமைதி, தபஸ்விகளின் பூமி, பிரம்மாவினுடைய கர்ம பூமி, கர்மாத்தீத் பூமி. நான் பரிஷ்டா மேலிருந்து கீழே வருகின்றேன். பரிஷ்டாவாகிய நான் இந்த புண்ணிய பூமியில் கீழ் நோக்கி வருகின்றேன். அனுபவம் செய்கின்றேன். மதுவனத்தில் புண்ணிய பூமியில் பிராமணர்களினுடைய இந்த திவ்ய பூமியில் வந்து இறங்குகின்றேன். நாலாபுறங்களிலும் தூய்மையின் நறுமணம். நான் தூய்மையின் அதிர்வலைகளால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் பரிஷ்டா சாந்தி ஸ்தம்பத்தில் இருக்கின்றேன். இங்கு பாபாவினுடைய அவ்யக்த மகா வாக்கியம், குழந்தையே, சக்திசாலியான ஸ்திதியை பெறுவதற்காக சாந்தி ஸ்தம்பத்திற்கு வா. சாந்தி ஸ்தம்பத்தில் சக்திசாலி கிரணங்கள் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. சாந்தி ஸ்தம்பத்தின் சக்திசாலி கிரணங்களினால் நிறைந்து ஆத்மா நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். மீண்டும் அவ்யக்த பாபாவின் மகா வாக்கியம், குழந்தையே, சாந்தி ஸ்தம்பத்தில் நிலைத்திருந்து இப்பொழுது நீயும் சுயம் சாந்தி ஸ்தம்பமாக மாறிக்கொண்டிருக்கின்றாய். பாபாவினுடைய மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நான் பரிஷ்டா
சாந்தி ஸ்தம்பத்தில் சக்தி ஸ்தம்பமாக மாறிவிட்டேன். நான் அலௌகிக்க ஃபரிஷ்டா. அனைத்து பலகீனங்களும் நீங்கிவிட்டது. இங்கிருந்து எழுந்து இப்பொழுது ஃபரிஷ்டா நான் ஹிஸ்டரி ஹாலுக்கு செல்கின்றேன். அனைத்து பூர்வஜ் ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம் என் தலை மீது உள்ளது. மீண்டும் பாபாவினுடைய மகா வாக்கியம், குழந்தையே, எப்பொழுது வீணான எண்ணங்களின் போராட்டம் எழுகிறதோ உடனே ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்துவிட. ஹிஸ்டரி ஹாலில் என் மனதின் அனைத்து விதமான வீணான எண்ணங்களும் எரிந்து சாம்பலாகின்றன. மனம் தூய்மையடைகின்றது. சக்திசாலியான திவ்ய எண்ணங்களினால் நிறைந்திருக்கின்றது. மனம் புத்தியின் தெளிவு என்னை மாஸ்டர் சர்வ சக்திவானாக மாற்றிவிட்டது. ஃபரிஷ்டாவாகிய நான் இங்கிருந்து எழுந்து பாபா ரூமுக்கு செல்கின்றேன். யஜ்யத்தினுடைய ஆதி பூமி, திவ்ய பூமி, தபஸ்யா பூமி, பரமாத்மா அவதரித்த அவதார பூமி, பாபாவினுடைய மகா வாக்கியம், குழந்தையே, பாப் சமான் ஆக விரும்புகிறாய் என்றால் பாபாவினுடைய ரூமுக்கு வந்துவிடு. பாபா நம்மை இரு கரங்களை நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பாபாவிடம் நான் உறுதிமொழி கூறுகின்றேன். பாபா, உங்களது எண்ணமே என்னுடைய எண்ணம், உங்களுடைய வார்த்தையே என்னுடைய வார்த்தை, உங்களுடைய செயலே என்னுடைய செயல். உங்கள் நடத்தை எப்படியோ அப்படியே என்னுடைய நடத்தை, உங்கள் பாவனை எப்படியோ அப்படியே என்னுடைய பாவனை, உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே என்னுடைய நினைவு, உங்களுடைய கனவு எப்படியோ அதுவே என் கனவும், உங்களுடைய திவ்ய திருஷ்டி எப்படியோ அப்படியே என்னுடைய திவ்ய திருஷ்டியும். உங்களுடைய திருஷ்டி எங்க, என்னுடைய திருஷ்டி அப்படியே அங்கே. உங்களுடைய சன்ஸ்கார் எப்படியோ அப்படியே என் சன்ஸ்காரம். நான் சம்பூரணமாக பாப் சமான், சம்பூர்ணமான கர்மயோகி ஃபரிஷ்டா. இப்பொழுது நான் ஃபரிஷ்டா. பாபா ரூமிலிருந்து எழுந்து பாபா குடிலுக்கு செல்கின்றேன். சம்பூர்ண அமைதி, மனம் ஏகாந்த நிலை, புத்தி ஸ்திரத்தன்மை. பாபாவை பார்க்கின்றேன். பாபாவினுடைய மகா வாக்கியம் மீண்டும், குழந்தையே,
கவலையற்ற ராஜாவாக ஆகிவிடு. இதயம் பாரமாக இருந்தால் பாபா குடிலுக்கு வந்து இதயபூர்வமான விஷயங்களை பாபாவுக்கு முன் அமர்ந்து பாபாவிடம் பகிர்ந்து கொள். பாபா முன் அமர்ந்து இப்பொழுது நான் பாபாவுடன் என் இதயத்தின் விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று பாபாவிடம் நான் என்னுடைய வாழ்வின் எந்த ஒரு விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்தேனோ அந்த ஒரு விஷயத்தை கோரிக்கொண்டிருக்கின்றேன். நான் பாபாவிடம் இதயத்துடன், உண்மையுடன், சத்தியமான உள்ளத்துடன் அனைத்தையும் சொல்கின்றேன். பாபா, எப்பொழுது பிராமணன் ஆகினேனோ அப்பொழுது இருந்து என் வாழ்வில் இவையெல்லாம் நடந்தது. பாபா, நிகழ்காலத்தில் நான் இந்த உயர்ந்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா, என்னுடைய இந்த பழக்கம் மாறவே மாட்டேங்கிறது. நான் என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்கள். பாபாவுடன் இதயபூர்வமான சத்தியமான உரையாடல் செய்து கொண்டு இருக்கின்றேன். கிளியர் புத்தியின் மூலமாக பாபாவின் டச்சிங்கை கேட்ச் செய்கின்றேன். மாயாவின் பலவிதமான ரூபங்களிலிருந்து விடுபட்டு பாபாவின் அன்பில் மூழ்கிச் செல்கின்றேன். ஃபரிஷ்டானா மீண்டும் மதுவனத்தில் தூய்மையின் நறுமணத்திற்கு மத்தியில் நானும் தூய்மையின் நறுமணங்களை பரப்பிக் கொண்டிருக்கும் திவ்ய மலராக இருக்கின்றேன். என்னுடைய அங்கம் அங்கத்திலும் தூய்மை, சுவாசம் சுவாசத்திலும் சுப எண்ணங்கள், இதயத்தின் ஆழம் வரை குஷியினுடைய அனுபவம். மீண்டும் ஃபரிஷ்டா நான் ஆகாய தத்துவத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் சூட்சும வதனத்தில் அவ்யக்த பாப்தாதா என் நீர் முன்னால் இருக்கின்றார். அவ்யக்த பாப்தாதாவின் திருஷ்டியை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பாபாவின் திவ்ய திருஷ்டி என்னுள் பவித்ரதாவின் சக்தியாக சேமிப்பாகின்றது. அனைத்து விக்கர்மங்களும் பஸ்பமாகிவிட்டன. நான் சம்பூர்ண தூய்மையாகிவிட்டேன். பாபாவின் புருவ மத்தியிலிருந்து அளவிட முடியாத சக்திகள் வெளிப்பட்டு ஆத்மாவாகிய என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. பாபா அவருடைய வரதானங்கள் நிறைந்த 2 கரங்களையும் என் தலை மீது வைத்துவிட்டார். எப்படி என்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசமாக வரதானங்களின் கரங்கள் இருப்பதை உணர்கின்றேன். நிரந்தரமான தந்தையின் துணை
பாபாவும் நானும் கம்பைன்டு சொரூபம். ஃபரிஸ்டானார். என் தலைமீது பரமாத்மாவின் பாதுகாப்பு கொடைநிழலை பிராக்டிக்கலாக அனுபவம் செய்கின்றேன். இந்த பாதுகாப்பு கவசத்தை தாண்டி மாயாவின் எந்த ஒரு ராயல் ரூபமும் வருவதில்லை. இப்பொழுது பாபா திலகமிட்டு, குழந்தையே வெற்றி ரத்தினம் ஆகுக. வெற்றி திலகத்தை இட்டு பாபா எனக்கு, குழந்தையே தடையற்றவர் ஆகுக, வெற்றி மூர்த்தி ஆகுக என்று பலவிதமான வரதானங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த வரதானங்களை பெற்று பெற்று நான் அப்பேற்பட்ட சொரூபத்தை அடைந்து விட்டேன். நான் வெற்றி ரத்தினம். நான் தடையற்ற விஸ்வ கல்யாணகாரி. இப்பொழுது பாபா அவருடைய கரத்தை எனக்கு கொடுத்து விட்டார். சுயம் பகவானே என்னுடைய கரங்களை பற்றி விட்டார். இப்பொழுது எனக்கு என்ன பயம்? சுயம் பகவானே என்னுடைய கரம் பிடித்து விட்டார். எனக்கென்ன கவலை? முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கும் சுயம் பகவான் என்னுடைய கரங்களை பற்றிவிட்டார். நான் கவலையற்ற ராஜாவாக இருக்கின்றேன். கேர் ஃப்ரீயாக இருக்கின்றேன். ஆனால் கவனக்குறைவாக இல்லை. கேர் லெஸ்ஸாக ஒருபோதும் இல்லை. பாபாவின் வரதானங்களின் கரங்கள் சம்பூர்ண திவ்ய திருஷ்டி பாதுகாப்பு குடைநிழல் என்னை பல பிறவுகளின் கவலையிலிருந்து விடுபட வைத்தது. சம்பூர்ண மௌனம், தீக உணர்விலிருந்து விடுபட்ட நிலை. ஒரு பாபா மற்றும் நான், அவ்வளவுதான். ஜோதி பிந்து, ஜோதி பிந்து. ஒரே ஒருவரின் நினைவு, ஒரே ஒருவரிடம் மட்டும் அன்பு. அந்த ஒரே ஒருவரிடம் சர்வ சம்பந்தம். ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. ஒரு பாபாவே என்னுடைய உலகம். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. ஒருவரே ஒருவரே புகழ் மாலை செய்கின்றேன். ஒரே ஒருவரின் மகிமைகளை பாடுகின்றேன். ஏக்ரஸ்திதி. ஒருவரிடமும் அனைத்தின் அனுபவம், ஒருவருக்கே அனைத்தின் அர்ப்பணம். ஒரே ஒருவருக்காக அனைத்தையும். அந்த ஒருவரே என்னுடைய அனைத்தும். அந்த ஒருவரே என்னுடையவர். சுயம் பகவான் என்னுடைய அந்த ஒருவர். நான் ஆத்மா. என்னுடைய பிரியமான பரமாத்மாவின் நினைவில் மூழ்கிச் செல்கின்றேன்.
ஒருவரை அடைந்தேன், அனைத்தையும் அடைந்து விட்டேன். சூட்சும வதனத்தில் பாபாவை சந்தித்து விட்ட பிறகு எவ்வளவு அற்புதமான அனுபவத்தை பெற்றேன். சிரேஷ்டமான சம்பூர்ண அனுபவம். சரீரத்தின் எந்த பந்தனமும் இல்லை. மின்னிக் கொண்டிருக்கும் ஃபரிஷ்டா சூட்சும சரீரத்தை இங்கே விட்டுவிட்டு பரந்தாமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். சாந்தி தாமத்தை அடைந்து விட்டேன். சம்பூர்ண முக்தியின் அனுபவம். இது முக்தி தாமம். சப்தங்கள் அற்ற நிர்வாண தாமம். நிராகாரி உலகம். ஜோதி பிந்து ஆத்மா. நாலா புறங்களிலும் நட்சத்திரங்களைப் போன்ற ஜோதி பிந்து ஆத்மாக்கள். ஆத்ம மணிகளை காண்கின்றேன். பரந்தாமம் என்னுடைய இனிமையான வீடு. பிரம்ம உலகம். நான் ஆத்மா. இந்த நிராகார உலகத்தின் முழு சிருஷ்டி சக்கரத்தின் விதை பாபாவை காண்கின்றேன். எனக்கு முன்னால் சிவபாபா. சிவபாபாவினுடைய மகா ஜோதி சொரூபத்தை நேரெதிரில் காண்கின்றேன். நான் ஆத்மா மகா ஜோதியின் முன்னால் இருக்கின்றேன். அவருடைய சம்பூர்ண பிரகாசம் என்னுள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. வேறு எந்த எண்ணமும் இல்லை. அவர் மகா ஜோதி. நானும் சம்பூர்ண மகா ஜோதி. பாபாவினுடைய மற்றுமொரு சொரூபம் சைத்தன்யமான விதை சொரூபம். நான் ஆத்மா அவரோடு இணைந்து கம்பைன்டு சொரூபமாக உணர்கின்றேன். பீஜ் ரூப ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். பாபாவினுடைய மூன்றாவது சொரூபம் பிந்தி சொரூபம், சிறு புள்ளி சொரூபம். அவரும் ஓர் புள்ளி, நானும் ஓர் புள்ளி. சிறு புள்ளி பாபாவிடமிருந்து பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. பாபாவினுடைய நான்காவது சொரூபம் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். நானும் நட்சத்திரம், அவரும் நட்சத்திரம்.
மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அனைத்து பிரகாசமும் என்னுள் நிறைந்து கொண்டு இருக்கின்றது. பாபாவினுடைய 5வது சொரூபம் அவர் ஞான சூரியனாக இருக்கின்றார். அவரிடமிருந்து அனைத்து சக்திகளின் கிரணங்கள் பவித்திர சூரியனாகிய அவரிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் என் மீது விழுகின்றன. பாபாவினுடைய அடுத்த சொரூபம் அவர் கடலாக இருக்கின்றார். அன்பின் கடலாக இருக்கின்றார். ஆத்மா நான் அந்த கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். இன்னும் ஆழமாக அன்பு கடலில், ஆனந்த கடலில், சாந்தியின் கடலில் மூழ்கிச் சென்று விட்டேன். அவர் சக்தியின் கடலாக இருக்கின்றார். பாபாவினுடைய ஒவ்வொரு சக்தியும் என்னுள் சம்பூர்ணமாக நிறைந்து கொண்டு இருக்கின்றது. பாபாவினுடைய அடுத்த சொரூபம் இனிமையான சம்பூர்ண சொரூபம். இந்த பாபாவினுடைய சம்பூர்ண இனிமைத்தன்மை என்னுள் நிறைந்து கொண்டு இருக்கின்றது. இனிமையினும் இனிமையான பாபா, அவருக்கு சும்மாக நான் நிராகாரமாக பரந்தாமத்தில் அவருக்கு அருகாமையில் கம்பைண்டாக அனுபவம் செய்கின்றேன். பரம தந்தை, சுப்ரீம் ஃபாதர், பல பிறவிகளாக தேடிக் கொண்டிருந்தவர் என் நேரெதிரில் சப்தமற்ற நிலை, ஏகாந்த நிலை, கம்ப்ளீட் சைலன்ஸ். நான் பாபா, வேறு எந்த மனதின் சப்தம் கூட இல்லை, எண்ணங்களின் சப்தமும் இல்லை. இப்பொழுது ஆத்மா நான் மெதுவாக கீழ் நோக்கி வருகின்றேன். சூட்சும வதனத்தில் சூட்சும வஸ்திரத்தை தாரணை செய்து மீண்டும் கீழ் நோக்கி வருகின்றேன். மின்னிக் கொண்டிருக்கும் ஃபரிஷ்டா நான் உலக உருண்டையின் மீது அமர்கின்றேன். இப்பொழுது என்னுடைய காலிலிருந்து தூய்மையின் கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகையும் சென்று சேர்க்கின்றன. மேலும் சம்பூர்ண வாயு மண்டலம் உருவாகுவதற்கு எண்ணத்தின் மூலம் சேவை செய்கின்றேன். இந்த 5 தத்துவங்களும் கூட என்னுடைய தூய்மையினால் தூய்மையாகிவிட்டது.
நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஷ்டா. இந்த உலகின் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். மெதுவாக பஞ்சதத்துவங்களினால் ஆன இந்த சரீரத்தில் வந்து அமர்கின்றேன். என்னுடைய கண்களுக்கு முன்னால் பாபா வீற்றிருக்கின்றார். ஒரு சில வினாடிகள் சம்பூர்ண அமைதியில் நிலைத்திருக்கின்றேன். பாபாவை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் சாந்தி.